கல்யாணம் நடக்கலை, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு 25ங்க. இந்த 25 பயன்படுத்துகிறவங்க பாருங்க, கண்டிப்பாக கையில் காசு தங்கவே தங்காது. அது மாதிரி ரொம்ப முக்கியமான காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திருமணம் லேட் ஆகுதா, கல்யாணம் நடக்கலை, உங்ககிட்ட ஏதாவது ஒரு நம்பரில் 25 இருக்கும் சரிங்களா? உங்கள் மொபைல் நம்பர்லேயோ இல்லை வாகன எண்கள்லையோ இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்களை சுற்றி எல்லா நம்பர்லேயுமே பாருங்கள். அந்த 25ங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கும். நிறைய பேருக்கு இது மேட்ச் ஆகுது சரிங்களா? 25 அப்படிங்கிற நம்பர் என்ன என்ன பண்ணுது அப்படின்னா, திருமணத்தை லேட் ஆகுது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, இல்லற சுகம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே அவங்களுக்கு கிடைக்காது. அதில் தடை தாமதம் அப்படிங்கிற எண் அப்படிங்கிற எண் தான் இந்த 25 சரிங்களா? அப்போ எப்படி சீக்கிரமாக நம்ம கல்யாணம் ஆகும்? உங்கள்கிட்ட 25 இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக அது 25 இருந்தால் திருமணம் கண்டிப்பாக லேட் ஆகும். அது மட்டும் இல்லை, கையில் காசே தங்கவே தங்காது. நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி, அதுக்கு செலவுகள்ன்றது கண்டிப்பாக வந்துடும். 25லேயே மேரேஜும் பண்ணுறாங்க நிறைய பேர். பார்த்துருக்கீங்களா? 25ஆம் தேதியில் மேரேஜ் பண்ணவங்களும் பாருங்கள். நிறைய குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி சண்டை, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து கண்டிப்பாக வந்துடும். அப்படி இல்லைனாலும் எப்படி உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, ஏதோ இருக்கும், ஏதோ போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் 25ஆம் தேதி மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை 25 உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படுது அப்படின்னா, திருமணம் லேட் ஆகுதா, அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த எண்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும்.